ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக்கன் டேஸ்ட். இன்றைக்கி ஒரு 1/2 kg கிளாசிக் ப்ரௌனி நான் ஆர்டருக்கு எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 100 grams பட்டர் அண்ட் 150 grams ஸ்டார் காம்பவுண்ட் எடுத்து நல்ல டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு நான் டின் ஆயில் க்ரீஸ் பண்ணி மேலே பட்டர் பேப்பர் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 100 grams மைதா, 20 grams கோகோ பவுடர் அண்ட் 1/2 teaspoon அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். இதை நல்லா இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா எல்லாமே ஒன்று சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு ட்ரையான பவுலில் ரூம் டெம்பரேச்சரில் உள்ள 2 முட்டை சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக சால்ட், 1 teaspoon அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். எக் இந்த அளவுக்கு பீட் ஆனதுக்கப்புறம் இதில் ப்ரௌன் சுகர் அண்ட் பவுடர் சுகர் ரெண்டுமே 75 grams சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட்டரை ஃபஸ்ட் ஸ்பீட்லேயே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் பீட்டரை மேக்ஸிமம் ஸ்பீடில் வச்சு எக் நல்லா ஃப்ளஃபியாக பீட் ஆகிறதுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எக் இந்த அளவுக்கு நல்லா பீட் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட் கனாஷை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கனாஷ் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போதே நமக்கு பேட்டர் நல்லா திக் ஆகிறது நல்லா தெரியுது. இப்போ இதில் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் பேட்ச் பை பேட்சாக சேர்த்துக்கலாம். ஒரு பேட்ச் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் பேட்ச் சேர்க்கணும். அதே மாதிரி 3 பேட்சும் சேர்த்து இந்த மாதிரி பேட்டர் நல்லா ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறம் இதை நம்ம இப்போ டின்னுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். டின்னில் சேர்த்துட்டு நல்லா 3 தடவை டேப் பண்ணிவிட்டு ஒரு டூத்பிக் வச்சு நல்லா ஏர் பபிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை 10 minutes 180 degree ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் அதே 180 degreeக்கு 25லேருந்து 30 minutes நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 28 minutes பேக் பண்ணி வெளியில் எடுத்திருக்கேன். எடுத்து கூல் பண்ணவும் வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ பீஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், பார்க்கும்போதே ப்ரௌனி நல்லா கிரிங்கிள் டாப்லாம் க்ரியேட் ஆகி பார்க்கவே நல்லா ஃபஜ்ஜியாக மாய்ஸ்ட்டாக சூப்பராக நம்மளுக்கு க்ரியேட் ஆகிருக்கு. சூப்பராக நம்மளுக்கு அவுட்புட் கிடச்சிருக்கு. நீங்களும் நம்மளோட ப்ரௌனியை டேஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க. நாங்கள் உங்களை திருப்பி காண்டாக்ட் பண்ணுவோம். டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. கஸ்டமர் நம்மளோட ப்ரௌனியை டேஸ்ட் பண்ணிவிட்டு ரொம்பவே ஹாப்பியாக ரிவ்யூ ஷேர் பண்ணியிருந்தாங்க.